பழைய ஏற்பாட்டிலே சீராக் ஞானம் ஒன்று உள்ளது. பென் சீராக் என்பவர் தான் அதை எபிரேய மொழியிலே எழுதினார். பின்னால் வந்த அவரது பேரன் அதை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார். அவர் பணிவோடு மன்னிப்பு கேட்கின்றார். என் மொழிபெயர்ப்பிலே தவறுகள் கண்டால் அருள்கூர்ந்து மன்னிக்கவும் என்று. காண்க சீராக் முகவுரை. ஆனால் நமது கையிலே உள்ள மொத்த பைபிளின் பொது மொழிபெயர்ப்பை பாருங்கள். எத்தனை எத்தனை அனர்த்தங்கள் அதிலே. உதாரணம் சொல்லட்டுமா? கடவுள் மோசையை கொல்ல பார்த்தார். விடுதலை பயணம் 4:24. என்னையா கேலிக்கூத்து இது? தேவனாம்பிரியா என்று அழைக்கப்பட்ட மோசையே கடவுளை வந்து கொல்ல பார்த்தார். இதோ நமது பதில். நடந்தது என்ன தெரியுமா? மோசே தன் மனைவி சிப்போராவுடன் ஒரு சத்திரத்திலே தங்கியிருந்த போது சில வெறியர்கள் மோயிசனை பார்த்து, இதோ இவன் நம் நாட்டு பெண்ணை கடத்தி கொண்டு போகின்றான், வாருங்கள் இவனை கொண்டு போடுவோம் என்றார்கள். ஆனால் கடவுளாக பார்த்து குறுக்கிட்டு சிப்போராவை பேச வைத்தார். எப்படி? ஐயோ, நாங்கள் இருவரும் முறைப்படி திருமணம் செய்தவர்கள் என்று. உண்மை தெரிந்ததுமே விட்டு விட்டனர். ஆக இங்கே கொல்ல பார்த்தது கடவுள் அல்ல, சத்திரத்திலே இருந்த மனிதர்கள். கடவுளோ அவர்களது பிடியிலிருந்து அவர்களை மோயிசனை விடுவித்தார். கதையை எவ்வளவு தலைகீழாக மாற்றிவிட்டனர் பார்த்தீர்களா மொழிபெயர்ப்பு மேதாவிகள். அடுத்து, கடலிலே ராயப்பர் அம்மனமாக இருந்தாராம் உடையின்றி. எந்த யூதனும் அம்மனமாக இயங்க மாட்டான். காண்க விடுதலை பயணம் 20, 26, 28, 42. எப்படி இருக்க வேண்டும் அது? மேலாடையின்றி இருந்தார். அருளப்பர் 21:7. அடுத்து, புறாவிட்டை வாங்கி உண்டனராம் இஸ்ராயல் மக்கள். எந்த ஊரிலையா புறாவிட்டை வாங்கி உண்பான்? அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? புறாவுக்கு போடும் இரையை வாங்கி உண்டன. 2 அரசர் 6:25. ஓர்னித்தோகாலி. இப்படி குளறுபடிகள் ஒன்றிரண்டா? இத்தனையும் இருக்க இது நல்ல சரக்கு என்று நம் தலையிலே வைத்து கட்டிவிட்டனரே ஆசாமிகள். ஆனாலும் இருக்கின்ற தவற்றை நாம் சுட்டிக்காட்டத்தான் செய்வோம்.